யார் பழியோ யார் கண்மொழியோ. ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாவே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிடலாம். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சேனலை வந்து இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதில் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ண போகிறோம். 3D ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 3D கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எனேபிள் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எனேபிள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் டெக்ஸ்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா லிரிக் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். லிரிக்கோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டேரெக்டாக கொடுத்துருக்கேன். டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஓகே, எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதாவது எடிட் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிங்கனாவே ஒரு ஏரோ மாதிரி மேலே ஒரு ஐக்கான் வரும். அந்த ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 லைன் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த 3 லைனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 3 லைனை செலக்ட் பண்ணிங்கனாவே இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் தான் நீங்கள் போகணும். அதில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபாண்ட்டை வந்து ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நான் போய்க்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் வச்சுருக்க ஃபைல் மேனேஜர் வந்து இதில் ஷோ ஆகும். இதில் வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபாண்ட்டை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஜிப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டேரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபாண்ட் ஃபுல்லாக ஆட் ஆகிருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். 2 ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட் இருக்கும். அடுத்த டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த டெக்ஸ்ட் இருக்கும். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொன்றுமே. இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி நீங்கள் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் சேஞ்ச் பண்ணணும். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஃபாண்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு, அதாவது சேஞ்ச் பண்ணியாச்சு, ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒரு பிஎன்ஜி இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீசெட்டில் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது ஃபுல் குவாலிட்டியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம ஆட் பண்ண பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ ரூமில் தான் பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணேன். அந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே ஈஸியாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை வந்து டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும் அதை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை கொடுத்துருங்க. ரெசல்யூஷன் 1000 dp வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ண இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.